இருக்கிறேன். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியாரை பற்றி சில செய்திகளை கூற விரும்புகிறேன். ராணி வேலுநாச்சியார் 1930ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரங்கனாக சேர்ந்ததில் ஒரே மகளாக பிறந்தார். 6 வாரிசு போலவே வாழ்வீச்சு, வில்லம்பு பயிற்சி, சிலம்பர், வளரி எறிதல், குதிரை ஏற்றம் என போர் பயிற்சிகளில் பல மொழிகளையும் கற்றிருந்தார். சிவகங்கைச்சிமையின் மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து சிவகங்கைச்சிமையின் ராணியாக 20 ஆண்டு காலம் ராணியாக இனிமையாக வாழ்ந்தார். முத்து வடுகநாதர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்தார். அதனால் மன்னரும் அரசியும் காளையார் கோவில் சென்ற காளீஸ்வரர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற போது ஆங்கில படையினர் மறந்திருந்து தாக்கினார். இது முத்து வடுகநாதரை கோயில் வாசல்ல சுட்டுக் கொன்று விட்டனர். ராணி வேலுநாச்சியார் மற்றும் தப்பி கொல்லங்குடி வழியாக சிவகங்கை நோக்கி சென்றார். கொல்லங்குடி அருகில் காட்டுப்பகுதிக்குள் செல்லும் போது ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் சிவகங்கை எவ்வாறு செல்ல வேண்டும் என்று கேட்டார். கேட்பவர் ராணி வேலுநாச்சியார் தான் என்று புரிந்து கொண்ட அந்த பெண் சிவகங்கைக்கு வழி சொன்னார். அதன் பின் அங்கே வந்த வெள்ளையர்கள் அதே பெண்ணிடம் ராணி வேலுநாச்சியார் எவ்வழியில் சென்றார் என்று கேட்க அவர் கூற மறுத்துவிட்டார். அதனால் ஆத்திரமடைந்த வெள்ளையர்கள் அந்த பெண்ணின் தலையை வெட்டி துண்டித்தனர். இதை மறைந்திருந்து பார்த்த வீர வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கை மீட்டு வருவேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டார். தனது தளபதிகள் சின்னமருது, பெரியமருது, கண்டவராயர் பிள்ளை ஆகியோருடன் மேலூர் வழியாக திண்டுக்கல் சென்று ஹைதர் அலி மன்னரை சந்தித்தார். அவரிடம் உருது மொழியில் பேசியதால் மகிழ்ச்சியடைந்த மன்னர் தங்குமிடம் கொடுத்து உதவினார். 8 ஆண்டுகள் போருக்காக தயாரித்து ஹைதர் அலி வழங்கிய கால்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பீரங்கிகளுடன் சிவகங்கை நோக்கி திரும்பினார். போர் வீகம் அமைத்த பெண் தளபதி குயிலி ஆங்கிலேயர் ஆயுதம் கிடங்க இருக்க அனைவருடனும் இணைந்து சிவகங்கை மண்ணை கைப்பற்றார் வீர வேலுநாச்சியார். தனக்கும் இன்னுயிர் நீத்த கொல்லமுடி உடையாள் என்ற அந்த பெண்ணின் நினைவிடம் சென்று தனது வைரத் தாலியை கழட்டி வைத்து வணங்கி வணங்கினார். இன்றும் கொல்லமுடி வெட்டு உடையாள் காளியம்மன் கோவில் அந்த வைரத்தாலியை வைத்து வழங்கி வருகின்றனர். இந்த 78ஆம் சுதந்திர தினத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு இழந்த சிவகங்கை மண்ணை மீண்டும் மீட்டெடுத்த இந்தியாவின் முதல் வீரமாக வேலுநாச்சியார் பெருமைகளை நினைவு கூறுவது இந்தியராகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி.